வணக்கம். எண்ணற்ற ஆசைகள், புது புது தேடல்கள்னு ரொம்ப பரபரப்பாக நம்ம எல்லாரும் பல எதிர்பார்ப்புகளோடு தினம் தினம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் எதிர்வரப்போகிற ஜனநாயக கடமையான தேர்தல் திருவிழா, மறுபக்கம் மாணவர்களோட எதிர்காலத்தை நிர்ணயம் செய்ய போகிற தேர்வு முடிவுகள். இப்படி 4 செவுத்துக்குள்ளேயும் நம்ம கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நடக்கும் நிகழ்வுகளை மட்டுமே உலகமாக நினச்சிக்கிட்டு இருந்த நம்ம எல்லாரையும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்சது சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்ற ஃப்ளாஷ் நியூஸ் தான். வரலாற்றில் நிறைய போர்களை பற்றி நம்ம படிச்சிருந்தாலும் வெற்றி தோல்வி இதை எல்லாத்தையும் கடந்து ஒரு போரினுடைய உண்மையான தாக்கம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன அப்படின்னு நம்ம எல்லாரையும் உணர வச்சது தான் சமீபத்தில் ஆரம்பித்த ஒரு போர். ஆரம்பத்தில் யார் யாரோட சண்டை போட்டுக்கிட்டா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்ன, இப்படி கண்டுங்காணாமல் இருந்த நாடுகள் கூட ஸ்டாப் த வார் அப்படின்னு கொடி தூக்க வச்சது இந்த போர் தான். இவ்வளவு ஏன், இன்னைக்கு உலக நாடுகள் அத்தனையும் பேசு பொருளாக மாறி இருக்கிறது ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போர்னு சொல்லலாம். ஆக பெரும் வல்லரசு நாடாவே இருந்தாலும் அமெரிக்காவையே எதிர்க்கக்கூடிய துணிவு ஈரானோட பலம்னு சொல்லலாம். சரி, அமெரிக்க ஈரான் போருக்கான பின்னணி என்ன, இதனுடைய விளைவுகள் என்னென்னவா இருக்க போகுது, இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட், பவர்ட் பை அறிவலை பாட்காஸ்ட். ஈரான் உலகிலேயே 2500 ஆண்டு பழமையான பாரசீக நாகரிக வரலாறு கொண்ட நாடு ஈரான். இவ்வளவு ஏன், மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்ததை பதிவு செய்த பழமையான ஆவணம்னு சொல்லப்படுற சைரஸ் சிலிண்டர், அதாவது முதல் மனித உரிமை ஆவணம் இங்க இருக்குன்னு சொல்லலாம். புவியியல் ரீதியான வலிமைகளை கொண்ட 2 பெரும் பிரம்மாண்ட மலைத்தொடர்கள் இயற்கையாவே ஈரானுக்கு அரண்களா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, மலைகளுக்கு அடியில குண்டு துளைக்காத ஆயுத கிடங்கு இவங்களுடைய மற்றொரு பலம்னு சொல்லலாம். நீண்டகால பொருளாதார தடைகளை விதிச்சாலும் உணவு, எரிபொருள் உற்பத்தி இதுக்காக யாரையும் சாராமல் இயற்கையாக ஈரானால தனித்து வாழ முடியுது. சீனா, இந்தியா போன்ற பெரிய நாடுகள் கூட எரிபொருளுக்காக ஈரானை சார்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஈரானின் பலம், உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் எரிவாயு களஞ்சியங்களை இயற்கையாகவே வளங்களா தன்னகத்தையே கொண்டது ஈரான். ஈரானினுடைய மிக முக்கியமான பொருளாதார ஆதாரம் இதுதானே சொல்லலாம். புவியியல் பலம்னு பார்த்தா ஹர்மூஸ் ஸ்ட்ரெய்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹர்மூஸ் கடல் சாலையினுடைய பெரும்பகுதி ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால என்ன, உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு தேவையான எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து இந்த கடல்வழி பாதையில் தான் நடக்குது. அதனால் இதனுடைய மைய கட்டுப்பாடு ஈரான் கையில் தான் இருக்குது. படை பலம்னு பார்த்தா வலுவான மிசைல் தொழில்நுட்பம், ரஷ்யாவுக்கே ஆண்டுக்கு 53,000 ட்ரோன்களை விற்பனை செய்கிற அளவு ஈரான் நல்ல டெக்னாலஜியில் டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா மொசைக் பாதுகாப்பு கோட்பாடு, அதாவது ஒரு நாட்டினுடைய உச்ச தலைவர் இறந்துட்டாலும் அடுத்த தலைவர் வர்ற வரைக்கும் அவருடைய கட்டளைக்காக காத்திருக்காம சுதந்திரமாக செயல்படக்கூடிய தன்னிச்சையான 30 பெரும் போர் பிரிவுகளை தன்னகத்தே பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறது ஈரான். போர்க்காலத்தில் பெர்மிஷனுக்காகவும் கமாண்டுக்காகவும் வெயிட் பண்ணாமல் தன்னிச்சையாக எதிரி நாட்டை தாக்கி அழிக்கிற முழு சுதந்திரமும் இந்த 30 போர் பிரிவுகளுக்கும் உண்டு. அதனால் ஈரான் எங்கே, எப்போ, எப்படி நம்மளை தாக்கும் அப்படின்னு எதிரி நாடுகளால் கணிக்கவே முடியாது. ஈரானின் ஆகப்பெரும் போர் வியூகம் இதுதான்னு சொல்லலாம். அடுத்ததா அமெரிக்கா. பொருளாதாரம், வல்லரசு அந்தஸ்து, ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் சிஸ்டம், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக உலகத்தோட எல்லா மூலைகளிலும் நம்ம தான் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற அதிகார போக்கு, இது எல்லாத்துலேயுமே ஈரானை விட பன்மடங்கு வளர்ந்து நிற்கிறது யாருன்னா அமெரிக்கானே சொல்லலாம். அப்படிப்பட்ட அமெரிக்கா ஏன் ஈரானை அழிக்கணும், அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது? இந்த தாக்குதலுக்கு பின்னணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். ஆமாங்க, இஸ்ரேல். 1940 காலகட்டங்களில் ஈரானும் இஸ்ரேலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் இணைபிரியா கூட்டாளிகளாக இருந்தது பல நாடுகளுக்கு தெரியும். உலக நாடுகளோட கண்டிப்பையும் மீறி ஈரான் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேல் ஈரானுக்கும் வர்த்தகம், உளவுத்துறை, இராணுவ ஒத்துழைப்பு, இப்படி பல அண்டர் கிரவுண்ட் டீலிங் நடத்திக்கிட்டு தான் இருந்தது. இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்றா இருந்த ஈரான் இஸ்ரேல் தான் இன்னைக்கு ஒருத்தர் அழிச்சே ஆகணுன்ற அளவு பகையாளியாக மாறிட்டாங்க. காரணம் 1979 ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சி.
இஸ்லாமிய புரட்சியில் புதிய அரசாங்கம் அமைஞ்சது. புதிய அரசாங்கம் இஸ்ரேலுக்கு பல தடைகளை விதிச்சது. இதில் எதிரிக்கு எதிரி நண்பன்ற கதையா இப்போ ஈரான் இஸ்ரேல் பகைக்கு நடுவில் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இஸ்ரேலுக்கு இருக்கிறது யுஎஸ்ஏ எதுக்காக இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஈரானை கட்டுப்படுத்துறதால இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன ஆதாயம்? போரின் பின்னணி மற்றும் அதன் விளைவுகளை தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் வித் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட் பவர்ட் பை அறிவலை பாட்காஸ்ட்.